சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல அறிமுக இயக்குனர் சண்முக பிரியன் இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் லவ் மேரேஜ். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாயகன் விக்ரம் பிரபு வந்து பாத்தீங்கன்னா 33 வயசாகியும் திருமணம் ஆகாம இருக்கு. இதனால அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட பெண் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு பெண்ணை நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. நிச்சயதார்த்தமும் நல்லா முடியுது. சோ நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க போன வண்டியில ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுது. இதனால அன்னைக்கு இரவு மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற எல்லாரும் பெண் வீட்டுல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அன்னைக்கு இரவு தங்கிட்டு காலையில போலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொரோனா ஊரடங்கு காரணமா ஊர் முழுக்க ஊரடங்கு போடுறாங்க. கொரோனா காரணமா இதனால மாப்பிள்ளை வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெண் வீட்டிலேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. சோ அந்த சமயத்துல நம்ம நாயகன் விக்ரம் பிரபு வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி கிட்ட ரொம்ப நெருங்கி பழகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்காங்க. ஜாதி பிரச்சனை காரணமா கதாநாயகனுடைய பெற்றோர்கள் அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காம இருப்பாங்க. சோ அதுக்கு பதிலாக தான் விக்ரம் பிரபுவை கல்யாணம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நாயகி என்ன பண்றாங்க, தான் காதலிச்ச காதலன் கூட ஓடி போயிடுறாங்க. சோ இதனால விக்ரம் பிரபுடைய திருமணம் அப்படிங்கிறது நின்று போது அந்த சமயத்துல இதை தெரிஞ்ச விக்ரம் பிரபு மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துடுறாரு. இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் விக்ரம் பிரபு அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகான நடிப்பை வெளிப்படுத்திருப்பார். அதே போல மற்ற நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. அதாவது டாக்ஸிக் மாமாவா நடிச்சிருக்கக்கூடிய அருண்தாஸ் இவருமே வந்து பாத்தீங்கன்னா நடிப்புல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல காமெடி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய முதல் பாதி ஆரம்பத்துல இருந்து அதாவது இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு இயக்குனர். ஆனா இன்டர்வல் இருந்து இரண்டாம் பாதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி தோய்வா போகுது. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அதே போல ஒரு திருமணமாகாத ஆண் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களை படுறான், சோ இந்த சமூகத்துல அவன் என்னென்ன மாதிரியான அவமானங்களை படுறான் அப்படிங்கிறத காட்டின விதம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு இயக்குனர். அதே போல ஜாதி பிரச்சனை காரணமா திருமணம் நின்று போற விஷயங்களை காட்டின விதமும் பாராட்டக்கூடியது. ஒரு கட்டத்துல ஜாதி முக்கியமா இல்ல பெத்த மகள் முக்கியமா அப்படின்னு வர சூழ்நிலையில கதாநாயகனுடைய அப்பா என் மகள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற முடிவு பாராட்டக்கூடியதா இருந்துச்சு. அதை காட்டின விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருந்தது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை ஆரம்பிச்ச விதம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையா ஆரம்பிச்சிருக்காங்க. முடிச்ச விதம் அப்படிங்கிறது ரொம்ப சுமாரா முடிச்சிருக்காங்க. இரண்டாம் பாதியில இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த லவ் மேரேஜ் ஒன்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.